இப்படி ஒருத்தி உங்க வீட்ல இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்க மாட்டீங்க? நாசமா போனதுக்கு முழு காரணமே நீங்க பார்த்த வேலை தான் ப்ரோ. ஒரு தடவை படிச்சு முடியாது. போட்டதும் போதும், எங்களை அவமானப்படுத்தினதும் போதும். தயவு செஞ்சு கிளம்புங்க. கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே, கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறேன் அப்படி எல்லாம் போக முடியாது. போடா கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. என் பொண்ணு வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். வந்தா உனக்கு அவ்வளவுதான். வீட்டுக்கு போயா எங்க போடா வந்துகிட்டு உசுர வாங்கி பேசி தீர்த்துக்கலாம். என் பொண்ணை உள்ள கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ இல்லனாவா நீங்க ஒருத்தரும் நிம்மதியா இருக்க முடியாது. சும்மா இருக்கணுமா? அடுத்தவன் நிறுத்தம் போது யோசிப்பல்ல, இங்க ஒரு சைக்கோ இருப்பான், என்ன காத்த புடுங்கி விடுவான் அப்படின்னு போலீஸ் கேஸ்ன்னு இழுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் உங்க குடும்ப கௌரவம் தான் சந்தி சிரிக்கும். சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. என்ன செய்வ? இவ்வளவு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதுல திமிரா வர பேசுறீங்களா? அவன் நாளைக்கு வந்து வாங்குறாரா? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஃப்ரான்கார பையங்க அவன் பார்த்தாலே தெரியலையா? பாருங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க போங்க. சரி, விருப்பம் இருந்தா வெளியே போறாங்களா? என்னப்பா நீங்க என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் ரொம்ப தெரியாத போல இருக்கு. தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். எத்தனை தடவை நாங்க அப்படிதான் இருப்போம் தம்பி. மரியாதை அந்த இடத்த விட்டு போயிருங்க. வெளியே போயிரு நீ இங்க இருந்து போல அப்புறம் யாருன்னு காட்ட வேண்டியது வரும். ஆடக்கூடாது. அதுதான், அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று என்று சொல்லுவாங்க.